ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோங்க. பெரிய நெல்லி குல்கோந்து. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பெரிய நெல்லியை ஒரு 1/4 கிலோ எடுத்து இந்த மாதிரி பீட்ரூட் சீவுற மாதிரி சீவிட்டு வச்சுங்க. குண்டு வெல்லம் ஒரு பெரிய நம்பரு, தண்ணி ஒரு 1/2 டம்ளரு, சுத்தமான தேன் எடுத்துட்டுங்க. வாங்க, இதை வச்சு நெல்லிக்காய் குல்கோந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. நெல்லிக்காயை நம்ம திருவி வச்சுருக்கிற நெல்லிக்காயை இதில் போட்டுக்கலாங்க. நெல்லிக்காயிலே பார்த்தீங்கன்னா நீர் அதிகமாக வருங்க. அதனால் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடணுங்க. ஆனால் இப்படியே வைக்கணும். தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு இப்படி கிளறி விடணுங்க. இந்த மாதிரி சீவி யூஸ் பண்ணிங்கன்னா தான் குல்கோந்து நல்லா வருங்க. அந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் அது நல்லா வராதுங்க. ஒரு சிலர் இப்படி நெல்லிக்காயை வேக வைக்கிறதுனால இதில் இருக்கிற சத்து குறைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. அப்படி சத்துலாம் ஒன்றும் குறையாதுங்க, அது அப்படியே தான் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக வர வரலும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற குண்டு வெல்லத்தை அது கூட போட்டுக்கலாங்க. இப்போ நாங்கள் குண்டு வெல்லம் எங்களுக்கு சுத்தமாக இருந்ததுனால அப்படியே நேரடியாக ஆட் பண்ணிட்டோங்க. நீங்கள் இல்லை குண்டு வெல்லத்தில் ஏதோ இந்த மாதிரி மண் கல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா தனியாக நீங்கள் பாகு மாதிரி காசி அதை ஒரு வடியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அப்புறமேட்டு அந்த தண்ணியை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க. இந்த வெல்லமே கரைஞ்சி அதுவாக தண்ணி வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். காஷ்மீருக்கு ஆப்பிள் எப்படிங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு இங்கே பெரிய நெல்லிக்காய், அதாவது ஒரு நெல்லிக்காய் 2 ஆப்பிளுக்கு ஈக்குவலான சத்து அதில் நிறைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயை பார்த்தீங்கன்னா பெரியவங்களிருந்து சின்னவங்க வரலும் எல்லோரும் நாள்தோறும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் அதிக புளிப்புத்தன்மையும் ஓர்ப்புத்தன்மையும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த பொருள் எதுவும் சாப்பிட முடியாது, பல்லெல்லாம் கூசும். அவங்க இந்த மாதிரி குல்கோந்தா ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நெல்லிக்காயை அதிகமாக சாப்பிட்டா குளிர்ச்சி அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்குவாங்க, சளி பிடிச்சிக்குன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டிருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ட்ரையாக வர வரலும் நல்லா கிளறி விடணுங்க. ஃபுல்லாக நல்லா ட்ரையாக வர வரலும் கிளறி விட்டிங்கன்னா தான் இந்த கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சு தான் இது கூட தேன் ஆட் பண்ணணும். அப்படியே தேன் ஆட் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக மெல்ட் ஆயிரும். இப்போ இதை ஆற வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, குல்கோந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேன் ஆட் பண்ணிக்கலாங்க. வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் தேன் நிறையா ஆட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் நட்ஸு போட்டு வச்சுக்கலாங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவுற மாதிரி தேன் பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான குல்கோந்து ரெடிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.